என்ன கேக்குதா? இன்னொரு படைக்கிறேன். என்ன மருமகளே கீழே உட்கார்ந்திருக்க? அப்பதான் இடுப்பெலும்பு விரியும். ஓ அபி, யார் வந்திருக்கான்னு தெரியுமா? யாரு? ஹாய் அபி. ஹே ஸ்னேகா. ஆமா. என்ன உட்காந்துங்கன்னே சீசா விளாடுறா? அத ஹே வாடி. எத்தனை மாசம்? 6 மாசம். இந்தாம்மா. தேங்க்ஸ் ஆண்டி. சரிங்க, நான் பாத்துக்கிறேன். அது இருக்கட்டும்டி, நீ என்னடி இங்க அடிமை மாதிரி இருக்க? ஏன்டி அப்படி சொல்ற? அதான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, நீ உன் ஹஸ்பண்டும் தனியா போலாம்ல. தனியானா? தனியானா நீ இப்போ உன் மாமியார் கூட இருக்க, ஓகே. நாளைக்கு உனக்கும் குழந்தை பிறந்துரும், மாமியாருக்கும் வயசாயிடும். நாளைக்கு உன் மாமியாரையும் உன் ஹஸ்பண்ட் உன்னை பார்த்துட்டு சொன்னா என்ன பண்ணுவ? பாத்துப்பேன். ஏய் எப்படிடி? அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நம்ம குழந்தைய பார்த்துட்டுவே நம்மகிட்ட டைம் இருக்காது. இதில் அவன்லேயும் பார்த்துன்னு உன் லைஃப் அப்புறம் நம்ம அம்மா லைஃப் மாதிரி வீட்லேயே முடிஞ்சிடும். உன் மாமியார் அப்படிதான் பண்ணாங்களா? ஆமாம், என் மாமியார் என்னை டார்ச்சர் பண்ணும். அதான் என் புருஷ மண்டையை கழுவி நான் தனியாக வந்துட்டேன். இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன். அதே மாதிரி நீயும் ஃப்ரீயாக இருக்கணும் தான் உனக்கு நான் சொல்கிறேன். கரெக்டு தான். என்ன அபி, உன் ஃப்ரெண்டு கிட்ட ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்த? அதுவா, நம்மள அத்தையை விட்டுட்டு தனி கொடுத்தனும் போ சொன்னா. அதுக்கு நீ என்ன சொன்ன? அது ஆனா என் மாமியார் அப்படி இல்லடி. அவங்க எப்பயும் என் நல்லதுக்காக மட்டும்தான் யோசிப்பாங்க. நான் அவங்கள எவ்வளவோ கஷ்டப்படுத்திருக்கேன். ஆனா எல்லாத்தையும் தன்னோட பொண்ணு பண்ணா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரிதான் என்கிட்டயும் ரியாக்ட் பண்ணிருக்காங்க. ஏய் அதெல்லாம் நடிப்புடி, நம்பாத. பாசம் காட்டுற மாதிரி எல்லாராலையும் ரொம்ப நாள் நடிக்க முடியாதுடி. நான் என் அத்தையை நம்புறேன். அதுவும் இல்லாம என்னை பார்த்துக்கிட்ட ஒருத்தவங்கள வயசானதுக்கு அப்புறம் நான் எப்படி அவங்கள விட முடியும்? நான் ரியாலிட்டியை சொன்னேன், அப்புறம் உன் இஷ்டம். நான் ஒரு ரியாலிட்டி சொல்றேன். இப்ப நீ அவங்கள விட்டு போன மாதிரி ஒரு நாள் உன் பசங்க உன்னை விட்டு போனா எப்படி இருக்கும்? இதான் சொன்னேன். டேய், ரொம்ப ஃபீல் பண்ணாதடா. எனக்கும் அவங்க அம்மா தான். இந்த மாதிரி யாருன்னா சொன்னா அம்மாவையும் அப்பா விட்டு போக கூடாது, புரியுதா? புரியுது. சாப்பாடு ரெடி. எங்கடா உன் பொண்டாட்டி? போனை சார்ஜ் போடுறதுக்கு போயிருக்காமா? ஓ அதான் வந்துட்டேன்ல. வா.